கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் இந்த டிசம்பர் மாதத்திலும் கூட நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ், ஆண்டவருடைய பிறப்பு என்றாலே நமக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம், மகிழ்ச்சியை கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. என்ன காரியங்கள்லாம் நாம் சந்தோஷப்படுகிறோம்? நம் வீடுகளிலே நம் மின் விளக்குகளை பொருத்தி இன்னும் ஸ்டார் என்னும் குடில், இப்படி அநேக காரியங்கள் செய்வது உண்டு. இன்னும் கிராமங்களில் நம் சபைகளிலே நாம் எல்லாரும் கேரல் ரவுண்ட் செல்வோம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆண்டவருடைய பிறப்பு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து இந்த உலகத்திற்குள்ள நம்மை மீட்க அவர் பிறந்தார், நமக்காக அவர் இரட்சகராய் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த கொண்டாட்டத்திலே நாம் மிகவும் ரொம்ப சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அதை நாம் நினைப்பது உண்டு. இன்னும் சபைகளிலே நாம் அதை மிகவும் நேர்த்தியாக கேரல் ரவுண்ட் அதில் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து அநேகர் மகிழ்ச்சி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது உண்டு. நம் அந்த கேரல் ரவுண்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் சந்திக்கும் போது இந்த குட்டி பிள்ளைகள்லாம் ஓடி கிறிஸ்மஸ் தாத்தா என்று சொல்லிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். அப்போது அந்த தாத்தா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா உருவான கதை பின்னணியிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. இங்கே நம் அனைவருக்கும் தெரியும், நம்ம சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லுவோம், என்னும் கிறிஸ்மஸ் தாத்தா என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நாடுகளிலே இந்த தாத்தா வேறு பேரோடு அழைக்கப்படுகிறாங்க. பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இங்கிலாந்து, இங்கெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு பதிலாக சாண்டா கிளாஸுக்கு பதிலாக வேற புதிய பேரோடு அதற்கு அந்த கிறிஸ்மஸ் நாளை அந்த தாத்தாவோடு கொண்டாடுகிறார். அமெரிக்காவில் கிறிஸ் கிரிங்லிங் என்று சொல்லி தாத்தாவை அழைக்கிறார்கள். பிரிட்டனில் தாத்தா கிறிஸ்மஸ் என்று சொல்லி அழைக்கிறார்கள். பிரான்ஸில் பிரே நோயல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இங்கிலாந்தில் ஃபாதர் கிறிஸ்மஸ் என்னும் செயின்ட் கிறிஸ்மஸ், ஓல்டு மேன் கிறிஸ்மஸ் என்று சொல்லிலாம் அழைக்கிறாங்க. இப்படி அநேக இடங்களில் தேசங்களில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் என்னும் சிறப்பான பெயரோடு ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும். காரணம் என்னன்னா, இதன் பின்னணியிலே ஒரு மனிதன் இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்னும் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், இந்த கிறிஸ்மஸ் தாத்தா என்ன செய்வார், அவர் பரிசு தருவார், கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க இந்த ப்ரோக்ராமில் டான்ஸ்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்தெல்லாம் செய்வோம். காரணம் என்னன்னா, அந்த சுமார் 300 வருடங்களுக்கு முன்பதாக அங்கே அந்த நூற்றாண்டுகளிலே நடந்த ஒரு சம்பவம். அந்த கிட்டத்தட்ட 300 அந்த பகுதியிலே வாழ்ந்த இந்த நிக்கோலஸ் என்ற ஒரு மனிதன், அவன் ஒரு புனிதன், பிஷப் என்று சொல்றாங்க. ஆண்டவரை அறிந்த கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதன். இவரை குறித்து சொல்ல வேண்டாம், குழந்தைகளுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வதிலே மிகவும் சிறப்பு. அவர் துருக்கி பகுதியே, துருவ தேசத்து பகுதியை சார்ந்தவர் என்றும் அவருடைய குணாதிசயங்கள், ஏன்னா அவர் சிறு வயதிலே தகப்பன் தாயை எழுந்துட்டார். அவருக்கு ஏகப்பட்ட வசதி சொத்து பாருங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் சொன்னோன்னா நம்ம எல்லாம் சொன்னால் பணக்கார அப்படின்னு சொல்லுவோம்ல, பணம் படைத்தவர், வசதி படைத்தவர் என்று சொல்லலாம். அப்போது தன்னுடைய இளம் வயதிலே, சிறு வயதிலே தாய் தகப்பனை இழந்தனா அநேக ஐஸ்வர்யம் அவருக்கு இருக்குது. அப்போ அவர் கூட பழகின அநேகருக்கு அவர்
உதவி செய்ய நினைக்கிறார். அது மட்டும்தான் எப்படின்னா, எப்படிப்பட்ட உதவி செய்கிறார்னா, ஒன்றுமே இல்லாத நிலைமையில இருப்பவரை பார்த்து அவர் உதவி செய்கிறார். இந்த நிக்கோலஸுடைய சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, 4ஆம் நூற்றாண்டிலே அவர் செய்த உதவி இன்றைக்கு வரைக்கும் இந்த சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் தாத்தாவை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். காரணம் அவர் செய்த சிறு உதவி, அவர் செய்த காரியங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மத போதகர் தான், ஒரு பிஷப். அவர் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதனா இருக்கிறார். அது மட்டும் தேவ பக்தி நிறைந்தவன் சொல்லலாம். அது மட்டும் ஒரு அன்பான ஒரு மனிதன் என்னும், அவர் கள்ள கபடமே இருக்காது, அப்படி ஒரு உணர்வோடு இருக்கிற ஒரு மனிதன். ஒரு என்ன சொன்னா, அவர் முதலாக அவர் அநேகருக்கு உதவி செய்திருக்கிறார். அதில் அது இவர் தான், புனித நிக்கோலஸ் தான் இந்த காரியத்தை செய்தார், உதவி செய்தார் என்பதை அறிந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு மனிதர் நடந்த ஒரு சம்பவம். 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ அந்த 3 பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாருன்னா, அவங்க திருமண வயதை எட்டி கொண்டாங்க. அப்போ இவர் ரொம்ப வறுமையா இருக்காங்க, பிள்ளைகளை எப்படி திருமணம் செய்து கொடுக்கும், அதுக்கேட வசதி இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முதலாவது மகளுக்கு திருமணம் அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த பிஷப், அந்த புனித நிக்கோலஸ் அவர் ரகசியமாக இரவு நேரத்துல அவர் உதவி செய்கிறார். அவர் செய்த உதவியினால அந்த மகளுக்கு திருமணம் முடிகிறது. அதை தொடர்ந்து 2வது மகளுக்கு திருமணத்தோடு இதே போலதான் அவருக்கு உதவி செய்கிறார். அப்போ இப்போது அந்த மனிதன் யோசிக்கிறார், நமக்கு யாரு இதை உதவி செய்வார்? அப்போ பெயர் தெரியாத ஒரு மனிதர் இப்படி நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்று சொல்லி அவர் அறிய வேண்டும் என்று நினைக்கிறார். 3வது மகளுக்கும் இங்கே அவங்களுக்கு ஆயத்தம் செய்கிறார், திருமண காரியங்களுக்காக. அதற்காக அவர் என்ன செய்வாரா, முதல் 2 பிள்ளைகளுக்கும் என்னன்னா, ரகசியமாக, அந்த வீடு பனி நிறைந்த தேசமா இருக்கிறனால அவன் புகைப்போக்கின் வழியாக அந்த உதவி தொகையை உதவியை செய்வார், யாருக்கும் தெரியாத இரவு நேரத்துல. அப்போ 3வது மகள் திருமணத்தோடு இவர் காத்திருக்கிறார். யார் நமக்கு உதவி செய்தார், யார் நம்ம பிள்ளைகளுக்கு உதவி செய்யறாரு காத்திருந்து கண்டுபிடித்து விடுகிறார். இப்போது இவர் தான், இந்த பிஷப் புனித நிக்கோலஸ் தான் இதை செய்தார் என்பதை அறிந்து பரவ ஆரம்பிக்க. இப்படித்தான் இந்த சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா என்கிற மனிதர் யார் என்பது அதன் பின்னணி வெளியே உலகத்திற்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள் அவர் சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கும் அவர் புனிதர் என்பதற்கு காரணம் ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்றாங்க. துருக்கி கடற்கரையில அது நடந்த ஒரு காரியம் என்னன்னா, அங்க திடீர்னு கடல் சீற்றம் ஏற்படுது. அப்போ அங்க ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில வெள்ள பெருக்குது. அங்க கடற்கரையில அங்க காற்று, சுழல் காற்று அடிக்குது. இதனால அந்த துருக்கியில அங்க பயணம் செய்த பயணிகள் பயந்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த நிக்கோலஸ் கூட்டு ஜெபிக்க சொல்றாங்க. ஜெபிக்க சொல்லும்போது அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஜெபித்து கொண்டிருக்கும் போது இப்போது கடல்ல கப்பல் அமிழ்ந்து விட அளவுக்கு அங்கே புயல் காற்று வீசி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஜனங்கள் அங்கே கவனித்து பார்க்குறாங்க. கப்பலில் இருக்கிற ஜனங்கள்லாம் கவனித்து பார்க்க, அந்த நிக்கோலஸ் தைரியமாக அந்த கப்பலில் முன்பதாக நின்று அவர் காற்றையும் கடலையும் அதட்டினதாகவும், அங்கே அது கீழ்ப்படிந்து அதட்டினதா, அது அமர்ந்து விட்டது. புயல் இருந்த எந்த இடத்துல உருவானது என்று தெரியாத அளவுக்கு அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக நடந்து முடிந்தது என்று சொல்லி அங்கே சொல்ல, இதன் மூலமாக தான் அவர் புனிதர் என்று பட்டம் பெற்றார். அது மாத்திரமல்ல, அவரை நாடு கடத்துறாங்க. அவரை சிறை சேதம் பண்ணணும், எப்படிப்பட்ட காரியங்களும் அவர் இடம்பெறார். சில காலகட்டத்துக்கு பிறகு இவர் செய்த உதவி
உலகம் எங்கும் பரவ ஆரம்பித்தது. அதில் முதலாவது அங்கே அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் முதலாவது ஐரோப்பிய நாடுகளில் பரவுது. அவர் அந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அவர் அங்கே என்ன ஜனங்கள் என்ன செய்கிறாருன்னா, ஐரோப்பா நாடு மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து அநேக நாடுகளிலே இவரை குறித்த கொண்டாட்டத்திலே அநேகர் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இது புனித நிக்கோலஸ் ஈவ் என்று சொல்லி நெதர்லாந்திலே அது கொண்டாடினதாகவும் வரலாற்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர் செய்த உதவி அநேகருக்கு போய் சேர்ந்தது. அவர் அவர் செய்த சின்ன சின்ன காரியங்கள் பெரிய லெவலில் பேசும் பொருளாக மாறி காலப்போக்கிலே அங்கே அநேக நாடுகளிலே பரவ ஆரம்பித்தது. அமெரிக்கா தேசம் இன்னும் அநேக இடங்களில் அது பரவதற்கு காரணம் 1800களிலே அங்கே வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அவரை குறித்து எழுத ஆரம்பிக்கிறார்கள். நிறைய புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. இன்னும் புனித நிக்கோலஸை பற்றி நிறைய கண்டுபிடிப்புகள், அவர்கள் கலைஞர்கள் அறிஞர்கள்லாம் அவரை குறித்து அநேக கவிதைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை பார்த்தீங்கன்னா 1821 நிக்கோலஸை பற்றி ஒரு கவிதை எழுதப்பட்டது. அது 8 விதமான படங்கள் மூலமாக அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உலகிற்கு கொண்டு வராங்க. அந்த பிக்சர், அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு அழகான ஒரு வண்டியிலே, அது பனிச்சறுக்கு வண்டியிலே இருப்பது போல ஒரு அழகான ஒரு படம். அதை பார்த்ததிலிருந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா என்ற ஒரு மனிதரை குறித்து உலகமெங்கும் பரவ ஆரம்பித்தது. 1850 ஒரு புத்தக வெளியீடு, அது டச்சுக்காரர்கள் எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகம் புனித நிக்கோலஸ் மற்றும் அவருடைய வேலைக்காரன் ஒரு புத்தகம். அதன் மூலமாக உலகம் முழுவதிலும் அவரை குறித்த காரியங்கள் பரவ ஆரம்பித்தது. அதன் மூலமாக ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளாகவும் கிறிஸ்மஸ் தாத்தா என்கிற ஒரு பாரம்பரிய ஒரு பழக்கங்கள் கிறிஸ்மஸ் நாளிலே அது உருவாக காரணமாக அமைந்தது. கவிதை ஒரு மனிதன் ஒரு மனிதனை குறித்து அவருடைய புகழை, அவர் செய்த உதவியை குறித்து இத்தனை வருடங்கள் நாம் நினைக்கிறோம் என்றால் அவருடைய செயல்கள் எப்படியாக இருந்திருக்கும். 1850 புனித நிக்கோலஸ் அவர் நெதர்லாந்தில் இருந்ததாகவும் அவர் செய்த உதவியை அங்கே ஒரு கவிதை மூலமாக அங்கே வெளிக்கொண்டு புத்தகத்தை, அந்த கவிதை பார்த்து அநேகர் நெதர்லாந்தில் இருக்கிற அநேகர் அந்த நிக்கோலஸை குறித்து ரொம்ப அவருடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் கிறிஸ்மஸுக்கு முந்தைய இரவு என்ற ஒரு கவிதை, அதிலே நிக்கோலஸை குறித்து குறிப்பிட, அது யார் எழுதினார்னா டாக்டர் கிளைமெண்ட் என்கிறவர் எழுதியிருக்கார். தன்னுடைய குழந்தைக்காக, தன்னுடைய மகளுக்காக அதை எழுதி கொடுக்கிறார். இப்படி அநேக மூலமாக இது திரைப்படங்கள், கிறிஸ்மஸ் தாத்தாவை குறித்த திரைப்படங்கள் எனும் அவர் எப்படி இருப்பார் அந்த கவிதையிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் அந்த கவிதை அவர் குண்டு குண்டாக இருப்பார் என்றெல்லாம் வர்ணித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அவர் எப்படிப்பட்டவர், அவர் உருவம் எப்படி என்பதை அநேகர் வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதில் குறிப்பாக 1948 ஒரு கார்ட்டூன் படம் வரைந்தாருங்க கிறிஸ்மஸ் தாத்தாவை குறித்து. ரொம்ப அழகா சுவாரஸ்யமான அந்த படம். அதன் பின்பதாக அநேகர் அவரை வரைய முற்பண்டு அவருடைய உடை அலங்காரம், அவர் கிறிஸ்மஸ் தாத்தான ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர் இந்த மாதிரி எல்லாம் அணிந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அதை மிகைப்படுத்தி நிறைய ஓவியங்கள் வர ஆரம்பித்தது. இதன் மூலமாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே நம் கிறிஸ்மஸ் தாத்தாவை அதை நாம் இன்றளவு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பார்ப்போம், இந்த கிறிஸ்மஸ் காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த கொண்டாட்டத்தில் கிறிஸ்மஸ் அந்த தாத்தா புனித நிக்கோலஸ் அவர் செய்த உதவி மறைக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு காலப்போக்கிலே கிறிஸ்மஸ் ஒரு பாரம்பரியமாக ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு சபைகளிலே ஒரு உற்சாகத்தை கொண்டு வருகிற ஒரு பாரம்பரிய ஒரு காரியமாக மாறிக்கொண்டு வருகிறது. இன்னும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை குறித்து தாமஸ் நாஸ்டின் என்பவர் படம் வரைய ஆரம்பித்தார். வரைய அவருடைய உருவம்
அழகான தோற்றத்தை உலகுக்கு கொண்டு வந்தார். அநேக சொல்கிறாங்க இந்த தாமஸ் ஆஸ்டின் வந்து அவர் நெருங்கிய உறவு, அதனால தான் அவர் நண்பருடைய உறவு, அதனால தான் அவர் அழகாக வரைகிறார் என்று சொல்லிலாம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து சொல்கிறாங்க. இப்படி கிறிஸ்மஸ் பண்டிகையிலே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் அது மாத்திரமில்லை, நம்ம கொண்டாட்டத்தில் கிறிஸ்மஸ் குடில் பாருங்க, அநேகர் குடில் வைக்கிறோம், வீடுகளில் குடில் வைக்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஆண்டுடைய முன்னணி காட்சிகளை வைக்கிறோம். அதை உருவான காரணம் என்னன்னா, அது முதலாக புனித பிரான்சிஸ் என்பவர் தான் முதலாக ஒரு குடிலை வடிவமைத்தார். அவர் 14ஆம் நூற்றாண்டை 14வது நூற்றாண்டுல இது முதலாக வைக்கப்பட்ட முதல் குடில். அது ஒரு உருவமாக வைக்காமல் உயிருள்ள மனிதர்கள் அனைவரும் அந்த குடிலை உருவாக்கியதாக குறிப்பினார். அவருடைய காரியம் என்னன்னா, அவர் மிகவும் வசதி வாய்ந்தவர். அவர் வசதி, அவருடைய செல்வம் இதெல்லாம் விட்டுட்டு அவர் ஆண்டுடைய மகிமைக்காக ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து அவர் ஆண்டவருடைய தெய்வீக அனுபவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்குள்ளாக எண்ணம் வருது, புறஜாதிகள் இந்த ஆண்டுடைய பிறப்பை கண்டு கொள்ள வேண்டும். அதற்காக பெத்லெகேமிலே பிறந்த இயேசுவை குறித்து நாம் இப்படிப்பட்ட காரியங்களை வைக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பிக்கிறார். அப்போது அங்கே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா, அந்த குடிலை வைத்த இந்த பிரான்சிஸ் என்ன செய்கிறார்னா, 3 மணி நேரம் அந்த உயிருள்ள ஒரு குழந்தை அந்த 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 கொண்டாட்டத்திலே அந்த பிள்ளையை வைத்திருக்காங்க. அந்த 3 மணி நேரம் அந்த பிள்ளை அளவே இல்லை என்று சொல்றாங்க. அப்போ உயிருள்ள குடிலை முதலாக 14ஆம் நூற்றாண்டுல வைக்கிறார். அதுல பார்த்தீங்கன்னா வைக்கோல், உண்மையான ஆடு மாடு, எப்படி ஆண்டுடைய பிறப்பு இருந்தது என்பதை அவர் அழகாக காண்பிக்கிறார். அது அவருடைய ஆசை, மிகுந்த ஆசை என்னன்னா, நாம் அறிப்பதற்குள்ள ஆண்டவர் பிறப்பை குறித்து, ஆண்டவர் எதற்காக பிறந்தார் இந்த செய்தி இந்த உலகத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் புனித பிரான்சிஸ் இந்த குடிலை உருவாக்கினார். ஆனால் நாம் இப்போது என்ன செய்கிறோம், இந்த கிறிஸ்து பிறப்பிலே ஆண்டுடைய சந்தோஷத்தை கொண்டாடுகிற விதத்திலே நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை குடில் எதற்காக வைக்கிறோம்? நம்ம நம்மளுடைய வீடுகளிலே நம்மளுடைய ஆண்டவர் பிறப்பின் உண்மையான செய்தியை நம் புறஜாதிகளுக்கு அநேகருக்கு புரிந்து கொள்ளும் விதமாக, அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக நாம் வைக்க வேண்டும். சில நேரங்களில் ஆடம்பரத்துக்காக வைக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய குடில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாங்கள் வருஷம் குடில் வைக்கிறோங்க. பாருங்க, நம்ம இல்லத்துக்குள்ள நம் இருதயத்துக்குள்ள கர்த்தர் பிறக்க வேண்டும். இந்த செய்தி ஆண்டவர் பிறப்பின் உண்மையான மகத்துவத்தை வெளிக்காட்டுத்த குடில். இது முதலாக இந்த புனித பிரான்சிஸ் என்பவர் தான் அந்த முதலாக அந்த குடிலை வடிவமைப்பார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ் கேக் பார்த்தீங்கன்னா, அந்த கொண்டாட்டத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னா, கேக் அநேகர் பார்த்தீங்கன்னா கேக் கொடுப்போங்க. இந்த கேக்கு அந்த உருவான கதை என்று சொன்னோம்னா, அங்கே என்னென்னா ரோமில் தான் இது உருவானது. இந்த ரோமில் முதலாக அந்த கேக் எப்படி உருவானதுன்னா, அவர் அந்த கேக்கு ஒரு இனிப்பான ஒரு காரியம், ஒரு கேக் என்பதாக முதலாவது அங்கே கொடுக்கப்படவில்லை. அங்கே என்னன்னா ஒரு கஞ்சி, கிறிஸ்மஸ் கஞ்சி என்று சொல்லி அவர்கள் உருவாக்குனாங்க. அவர்கள் முதலாக உருவாக்கின காரியம், அவர்கள் நிறைய காரியங்கள் எல்லாம் என்னும் பழங்கள் என்னும் பார்லி, இப்படி அநேக காரியங்களை வைத்து அவர்கள் ஒரு கஞ்சியாக உருவாக்கினது தான். அதன் பின்பதாக அது நாளடைவிலே மாறி அது கிறிஸ்மஸ் கேக்காக மாறிவிட்டது. இனிப்பை நிறைய நட்ஸு, நிறைய காரியங்களை போட்டு இன்றைக்கு கிறிஸ்மஸ் கேக்கை அநேகர் வாங்கி கொடுப்பது உண்டு. இது ஒரு பாரம்பரியமான ஒரு காரியமாக மாறி இப்போது இப்படிப்பட்ட சந்தோஷங்கள், இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் வருவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருந்த கிறிஸ்மஸ் தாத்தாவாக இருக்கட்டும், இல்லை
குடிலாக இருக்கட்டும், இல்லை கேக்காக இருக்கட்டும், இல்லை ஆண்டவருடைய அடையாளத்தை காண்பிக்கிற அநேக காரியங்களாக இருக்கும். நம்ம எதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கொண்டாடுகிறோம், எதற்காக இந்த சந்தோஷம், எதற்காக இந்த காரியம்? அவர் தாழ்மையாக பிறந்தார், தாழ்மை ரூபம் எடுத்து பிறந்தார். ஆனால் நாம் எதற்காக இதெல்லாம் நம் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிற சந்ததிகள், நம்மோடு இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை குறித்து சொல்லணும். ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இந்த கொண்டாட்டம் நமக்கு ஏதோ வசதி வாய்ந்த சூழ்நிலையில வசதியாக இருக்கிற பணக்காரர்கள் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இல்லைன்னா கிறிஸ்மஸ் குடிலாக இருந்தாலும் சரி, இந்த காரியங்கள்லாம் வசதியான மனிதர்கள் மாத்திரம்தான் வைக்கணும். இப்படிப்பட்ட செயல்கள் தான் அப்படி சமுதாயத்துல சில நேரங்கள்ல நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த கொண்டாட்டத்துல இந்த சந்தோஷங்கள்லாம் எதுக்குன்னா, கர்த்தர் ஆண்டவருடைய பிறப்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். இதுதான் கர்த்தர் ஆண்டவருடைய மகிமை, மகத்துவம். ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவருடைய சித்தம் என்ன, அவர் எதற்காக இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பண்டிகை காலங்களில் அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள இருக்குதா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? இந்த ஆஸ் யூசுவலாக இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னாலே அவர்கள் என்னன்னா ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கும் என்னென்ன அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை என்னன்னா நிறைய இடங்கள்ல கோமாளியா மாத்திடுறாங்க. ஆனால் அவரை ஆட விட்டு பின்னாடி ஆடி இப்படி காரியங்கள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது, இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது சில நேரங்கள்ல வேடிக்கை அளிக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு பண்டிகையாக ஆண்டவருடைய இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நமக்கு இருக்கணும். அது என்ன ஒரு காரியமாகணும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற புறச்சாதிகளுக்கு, இல்லை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அன்பை பகிர்ந்து கொள்ளும் விதமாக நீங்கள் கிறிஸ்மஸ் அந்த கேக்கை கொடுங்க. கிறிஸ்மஸ்னாலே அந்த கேக், அந்த இனிப்பை ஆண்டவருடைய பிறப்பின் நல்ல செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமே இல்லை, வீடுகளே நம்ம குடில் வைத்தால் இதை நாம் சொல்லணும். ஆண்டவர் நமக்காக அவர் தாழ்மை ரூபம் எடுத்து பிறந்தார். இல்லை புனித பிரான்சிஸ் அவர் அந்த ஒரு குடிலை உருவாக்கும் போது அவர் சொல்றாரு, தாழ்மை, அந்த தாழ்மையை வெளிக்காட்ட தான் அவர் பிறந்தார். இன்னும் அங்கே என்ன அற்புதம்னா, அந்த குடில் இன்றைக்கும் அந்த குடில் அமைத்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கான். அந்த ஆலயத்துல அந்த ஆண்டவர் இயேசு பிறப்பை உருவாக்கின அதை இன்றைக்கும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த புனித பிரான்சிஸ் அந்த 14ஆம் நூற்றாண்டுல அமைத்த அந்த குடில்ல வைக்கப்பட்ட அந்த வைக்கோலை தொட்டவர்களுக்கு அற்புதம் நடந்துதான். எவ்வளவு பெரிய காரியம்! இன்றைக்கு கர்த்தர் உயிருள்ள தேவனா இருக்க, அவர் நமக்காக பிறந்திருக்கார், நம்மை மீட்க பிறந்திருக்கார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்க, நம்மை விடுவிக்க தாழ்மை ரூபம் எடுத்து பிறந்திருக்கிறார் என்பதை வர்ணிக்க, நமக்கு அதை தெரிவிக்க தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நம் மூலமாக ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி, அந்த சந்தோஷம் இந்த உலகத்திற்கு அநேகருக்கு நம்ம கொண்டு சேர்க்கிற கருவியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்தும். நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கும் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்ல சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கிறிஸ்மஸ் காலம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய கர்த்தர் சமூகத்திலே அன்னிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட இசப்பா, அந்த சந்தோஷங்கள், இந்த கிறிஸ்மஸ் சந்தோஷத்திலே சில நேரங்கள்ல நாங்கள் இசப்பா புற ஜாதிகளுக்கு இசப்பா நாங்கள் முன்மாதிரியா இருக்கணும். மற்றவர்கள் பார்க்கும்போது இயேசு பிறப்பின் உண்மையான செய்தியை நாங்கள் அறிவிக்கணும். நம்முடைய தாழ்மையை இசப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இசப்பா, நீங்க எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீங்க, தாழ்மை ரூபமாய் எடுத்தீங்க இசப்பா, எங்களுக்காக எங்களுடைய பாவத்தை இசப்பா, எங்களுடைய சாபத்தை இசப்பா, எங்களை மீட்க இந்த உலகத்திற்கு வந்தீங்க என்ற நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நம்ம கேரடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.